டேய் மாறா, நில்லுடா. கனி எங்கடா? கனி எங்கடா மறைச்சு வச்சிருக்க? டேய், உன்னதான்டா கேக்குறேன், கனி எங்க? டேய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், எனக்கு தெரியும்டா. ஊர் ஃபுல்லா தேடியாச்சு, அங்க போலீஸ்காரங்களாலே கண்டுபிடிக்க முடியல. நீ தான் ஏதோ பண்ணிருக்க. என்ன வீரா உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவளை பிளாக்மெயில் பண்ணுங்கிறதுக்காக நீ கனியை கடத்திருக்கியா? டேய், ஆமா கார்த்தி, அவன்லாம் அப்படிப்பட்ட ஆள் தான். அவன் நினைச்ச நடக்கணும்னா அவன் என்ன வேணா செய்வான். டேய் மாறா, குழந்தை விஷயம் விளையாடாத. குழந்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்றா, மொத்த குடும்பம் தவிச்சு போய் நிக்குது. வீராவெல்லாம் எங்களால் அப்படி பார்க்க முடியலடா. மரியாதையா உண்மையை சொல்லிட்டு குழந்தை எங்கடா கட்டி வச்சிருக்க? ஏப்பா என்னப்பா, அவன் இந்த குழந்தையோட சித்தப்பன் தானே, அவன் எதுக்குப்பா குழந்தைய கடத்த போறான்? மாமா, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் தானே இவன், என்ன வேணாலும் செய்வான். டேய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய் கார்த்தி, இவன் இப்பெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். இவனெல்லாம் விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கணும். டேய் வாடா. ஏப்பா வாடா. என்னப்பா பண்ற? வேணாம். என்னடா வேணா? குழந்தை எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்றா, சூர்யா. குழந்தை எங்க? நானே குழந்தைய காணும் டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மரியாதை போயிடு. கனி, அங்கிள், உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல? இல்ல அங்கிள், இந்த டிவி ரொம்ப போர் அடிக்குது. ஓடிடி இல்லையா? கேபிள் கனெக்ஷன் தானா? எல்லாமே போரா இருக்கு. எனக்கு பிடிச்ச நிறைய கார்ட்டூன்ஸ் ஓடிடில தான் இருக்கு, தெரியுமா? நீ இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? இல்ல அங்கிள். உன்னை இப்ப நான் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். தெரியும் அங்கிள், நீங்க என்ன கடத்தினா கூட ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன? என்ன நீங்க கிட்னாப் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி எங்க வீட்ல ரவுடின்னு ஒருத்தன் இருக்கான். அவனை நீங்க எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்கணும். இல்லனா அவனை கிட்னாப் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க அங்கிள். அவனுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்க பையனை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதை விட ரொம்ப பிடிக்கும். இந்த கனிக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னு வைங்களேன், எங்க இருந்தாலும் அவன் தேடி வந்து கண்டுபிடிப்பான். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. சரி சரி, நீங்க கொஞ்சம் போங்க, நான் டிவி பார்க்கணும். செமையா இருக்குல்ல? இப்படி பாட்டாவது போடுறாங்களே. டேய், எங்கடா போன? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்லண்ணே, ஒரு வேலையா போயிருந்தேன். இங்க வா. அண்ணே, இந்தா சீக்கிரம் போ. அவருக்கு சப்போர்ட்டா இரு. அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேளு. சரிண்ணே. போ.
சி. டேய் என்னடா இவ்வளவு நேரமா வரதுக்கு? சார் தரமாட்டேங்கிறான் சார். விஷத்தை கேட்டா ஏன் எதுக்குன்னு 2000 கேள்வி கேட்கறான் சார். வயலுக்கு அடிக்கிறதுக்குன்னு கேட்டோம் சார். நிலத்தோட பட்டா, எந்த வீடு, எந்த ஊரு, இப்படி எல்லாத்தையும் விசாரிச்சு டார்ச்சர் பண்ணிட்டான் சார். அப்புறம் வாங்குனீங்களா இல்லையா? வாங்காம வந்துருவோமா சார்? வாங்கிட்டு வந்தேன் சார். டேய் பிளேட் எடுத்துட்டு வா. கனிக்குட்டி, ம், என்ன அங்கிள் கனிக்குட்டின்னு இப்போ பாசமா கூப்பிடுறீங்க? கடத்துன அதுக்கு உங்க சித்தி மேல இருக்க கோவம் தான் காரணம். ஆனா நீ என் பையனோட ஃப்ரெண்ட் இல்ல. உன் மேல எனக்கு பாசம் இல்லாம இருக்குமா? அப்படியா? ரொம்ப பாசமா அங்கிள்? ம். இந்தா உனக்காக அங்கிள் போயிட்டு இருக்கிறதுலயே பெஸ்டான ஒரு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. வேண்டாம் அங்கிள், எனக்கு பிரியாணி பிடிக்காது. என்ன கனி, லெக் பீஸ் எல்லாம் இருக்கு. பாரு, ஒரு லெக் பீஸ்க்கு 2 லெக் பீஸ் வச்சிருக்கேன். நல்லா இருக்கும், சாப்பிடு. இல்ல அங்கிள், ரவுடியும் வீராவும் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க, நமக்கு எதிரியா இருக்கவங்க, அவங்க கிட்டலாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதாம். இதுல எனக்கு ஏதாவது விஷம் கிஷம் கலந்து வச்சிட்டீங்கன்னா